வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடல் நத்தையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடல் நத்தையை கொண்டு வந்து அதை ஒரு பானையில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கடல் நத்தைங்க வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான். கடற்கரை பக்கத்தில் இந்த பாறைங்க ஓப்பனாக இருக்கிற டைமில் வந்துட்டு இந்த கடல் நத்தைங்க வந்து நம்ம கூட்டம் கூட்டமாக அந்த பாறைலனால ஒட்டி இருக்கும். இதுலேயே நிறைய வகை நத்தை இருக்குது. இந்த நத்தை தான் நம்ம சாப்பிடக்கூடிய நத்தை. இப்போ இந்த நத்தை வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த மேலே உள்ளதை மட்டும் நீக்கிட்டு உள்ள அந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடணும். நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அந்த நத்தையோட ஓடை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை தனியாக எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த அலங்கார பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் இதில் செய்வாங்க. இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம நத்தையோட அந்த இதை பார்ட்டை மட்டும் மேலே உள்ளதை மட்டும் நல்லா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதும் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நத்தையை 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்க்கணும். ஏன்னா இதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கக்கூடும். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நத்தையெல்லாம் மசாலா எல்லாம் நல்லா இறங்கணும். அதனால ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த நத்தை வந்து நம்மளுக்கு மட்டன் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்கும். கடல் நத்தை வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இல்லை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நத்தையை வந்து கிரேவி மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ மூடி போட்டு வேக வச்சு நல்லா வற்றி வரட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நம்ம சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான நத்தை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது கடல் நத்தை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.